ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் தொடர்ந்து வராகியம்மன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் கடந்த 2 மாதமாக எந்த ஒரு வீடியோஸும் வந்திருக்காது. அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வராகியம்மன் தான். என்னென்னு கேட்குறீங்களா? நான் என் அம்மாட்ட கேட்டதெல்லாம் எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ், நான் என்னோடய சொந்த தொழிலை நான் ஸ்டார்ட் பண்ணேன். யார் ஹெல்ப்பும் இல்லாமல் நானே ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு ஒரு பெரிய ரெக்வெஸ்ட்டை தான் நான் எங்கள் அம்மா முன்னாடி வச்சேன். ஆனால் எப்படி ஒரு மிராக்கிள் மாதிரி ஜஸ்ட்டு ஒரு 2 மந்த்தில் எனக்குன்னு ஒரு கடை தன்னாலே எனக்கு மிராக்கிள் தான் கண்டிப்பாக. ஒரு கடை கரெக்டாக எனக்குன்னு வந்துச்சு. நான் அட்வான்ஸ் கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன். மற்றபடி எல்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுச்சு. வராகியம்மன் ஸ்டாச்சு நான் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அது நான் எண்ணத்தில் வாங்கினேன்னா, நான் ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த கடையில் இந்த வராகியம்மன் வச்சு நான் கண்டிப்பாக சாமி கும்பிடணும் அந்த எண்ணத்துலேயே அந்த ஸ்டாச்சுவை நான் அப்படியே வச்சுருந்தேன். நான் இப்போது என்னோடய கடையில் அந்த ஸ்டாச்சு, அதாவது என் அம்மாவை தான் வச்சு சாமி கும்பிட்டுருக்கேன். கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வராகியம்மன் பெரிய மிராக்கிள் தான் என்னோடய லைஃப்பில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனக்குன்னு ஒரு ஓன் ஷாப், ஒரு பிஸ்னஸ், எனக்குன்னு சொந்த தொழில், அந்த மாதிரி எல்லாமே எனக்கு தந்திருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்ட்டு எனக்கு தோணுச்சு, நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ 2 மந்த் கேப்புக்கு இதுதான் ரீசன். அந்த 2 மந்த் தான் ஷாப்பில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஷாப்பில் டெவலப் பண்ணோம், அந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சு. இனி கண்டினியூஸாக வீடியோஸ் வரும், வராகியம்மன் வீடியோஸும் வரும். என்னோடய ஷாப்பில் என்னென்ன நடக்குது, என்னென்னலாம் சேல்ஸ் பண்ணுறோம், அந்த மாதிரியான வீடியோஸும் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான என்னோடய சர்வீஸ் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன், நீங்கள் வராகியம்மனை கும்பிட்றீங்கன்னா மனசார கும்பிடுங்க. மனசார அவங்கள அம்மான்னு நம்புங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு சின்ன, அதாவது அவங்களுக்கு ஒரு இனிப்பு வச்சா கூட அவங்க ஏற்றுப்பாங்க. இப்போ உள்ள காலத்து பெண்கள் கண்டிப்பாக வழிபடக்கூடிய தெய்வம்னா நம்ம வராகியம்மன் தான். ஏன்னா நம்ம பெண்களோட கெட்ட பழக்கம் என்னென்னா, நம்மளுக்கு ஒரு கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ யாராவது ஒருத்தட்ட ஷேர் பண்ணிடுவோம், அப்படி தானே? ஸோ அப்படி ஷேர் பண்ணும்போது இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் யார்கிட்ட ஷேர் பண்ணாலும் அவங்க நம்ம சொல்லும்போது நல்லபடியாக கேட்பாங்க. அதுவே நம்ம போனதுக்கப்புறம் பின்னாடி கண்டிப்பாக நம்மளை பற்றி இழிவாக பேச தான் செய்வாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நம்மளால் அது சொல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்டவங்கெல்லாம் கண்டிப்பாக வராகியம்மன்ட்ட சொல்லலாம், எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். உங்களோட ப்ராப்ளத்துக்கும் கண்டிப்பாக சொல்யூஷன் தருவாங்க. மற்றபடி உங்களை கண் கலங்க விடவே மாட்டாங்க. ஒரு ப்ராப்ளத்தை சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, அந்த ப்ராப்ளம் நீங்கள் கண் அமைக்கிற நேரத்தில் காணாமல் போயிடும். ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷத்துலேயே காணாமல் போயிடும். அவ்வளோ பவர்ஃபுல்லான சாமி தான் வராகியம்மன். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே, சரிங்களா? நீங்களும் சாமி கும்பிடுங்க, வராகியம்மனை நம்பி வழிபடுங்க, அதுதான் முக்கியம். ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் முன்னேறினா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.